அம்மாவின் நல்லாசியுடன் போட்டிருக்கு. மகராசி பௌர்ணமியா இருந்தாங்க. இந்த அமாவாசையில பௌர்ணமியில என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. இதே தெய்வம் இதயத்தில் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு மேல ஒரு 4 நாயை வளர்த்திருந்தா கூட கொண்டவங்களை கடிச்சு குதிரை காலாண்ட போட்டிருக்கோம். எடப்பாடியா காட்பாடியா ஒரே குழப்பாடியா இருக்கு. ஆட்சி அமைக்கிறதுக்கோ எதுக்கோ கூப்பிட்டாங்களாம். அதாவது ஏதோ பிரச்சனை தீர்ந்துச்சுப்பா. இந்த அம்மா போய் பயங்கர மேக்கப் போட்டு போய் இந்த கவர்னரை பார்த்த உடனே அப்படின்ட்டு அந்த கவர்னர் அந்த போட்டோ அந்த மீடியா உங்களுக்கு தான் அந்த நன்றி எல்லாம் சேரும். அந்த போட்டோ பார்த்த உடனே அப்பா அப்படியே புருஷனை கூட அப்படி பார்த்திருக்காரு. அந்த அம்மா அப்படி பார்த்துட்டு நிக்குது கவர்னரை. பன்னீர்செல்வத்தை நேரா பாக்குறாரு. பன்னீர்செல்வம் நேரா பாக்குறாங்க. இந்த அம்மா அப்படியே பாக்குது. மேக்கப் ஃபுல்லா 1/2 இன்ச்சுக்கு. முதலமைச்சருக்கு கேட்டு வந்துச்சா இந்த அம்மா என்ன வேற என்ன கேட்டு வந்துச்சுன்னு அப்படின்னு திருமணவர் தான். அப்ப காய்ச்சல்ல படுத்தவர் தான். 2 நாள் கழிச்சு டாக்டர் சுப்பிரமணிய சாமி வந்துதான் காய்ச்சல் எடுத்து விட்டார். டாக்டர் அந்த டாக்டர் என்ன அவரெல்லாம் பொறுக்கிங்களுக்கெல்லாம் இது டாக்டர் பார்க்க மாட்டார், வைத்தியம் பார்க்க மாட்டார். வேற பொறுக்கி அது என்ன டைட்டில் இல்லையா? நானும் பொறுக்கிதானா? ஆமா நான் பொறுக்கிதான். வெரி குட் வெரி குட். தம்பிதுரை போய் அங்க போய் முன்னாடி நின்று நாடாளுமன்றத்தில் நீங்க கூட போராட்டம் பண்ணலாம். இந்த ஆளுமன்றான். இதான் தாண்டலையிலேயே தன் மண்ணை போட்டுக்கங்க. எடப்பாடி வா காட்பாடி வா கொலப்பாடி வா தமிழ்நாடு டெட் பாடி ஆக்கிற வரைக்கும் நீங்க விட மாட்டீங்க. பாத்ரூம்ல எல்லாம் கொண்டு சிசிடிவி வைக்கிறேன். வைக்கிற இடத்துல வைக்கிறேன் நாய்ங்க. போயஸ் கார்டன்ல சிசிடிவி எங்கடானா எந்த நாயும் பதில் சொல்ல மாட்டீங்க.